Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Wassalatu wassalamu ala Rasulillah wa ala alihi wa sahbihi wa man wala. Abu Hurairah radhiyallahu anhu அறிவிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நற்செய்தி, மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் சஹ்ஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah. யார் ஒருவர் மார்க்க அறிவை தேடி ஒரு பாதையில் செல்கிறாரோ அவருடைய அந்த பாதையை அல்லாஹ் சொர்க்கம் செல்வதற்கான லேசான பாதையாக ஆக்கிவிடுகிறான். ஆக மார்க்க கல்வியை தேடுவது சொர்க்கத்தை தேடுவதற்கு சமம். மார்க்க கல்வியை தேடி ஒரு பயணத்தை செய்வது, ஒரு முயற்சி செய்வது சொர்க்கத்தின் பக்கம் பயணம் செய்வதற்கும் அதற்காக முயற்சி செய்வதற்கும் சமம். இப்படி ஒருவர் மார்க்க கல்வியின் மூலமாக சொர்க்கத்தை தேடினால் அல்லாஹ் சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த வழியை லேசாக எளிதாக ஆக்கிவிடுவான். அடுத்து, وَمَجْتَمَعَ قَوْمٌ فِي بَيْتٍ مِنْ بُيُوتِ اللَّهِ يَتْلُونَ كِتَابَ اللَّهِ وَيَتَدَارَسُونَهُ بَيْنَهُمْ إِلَّا نَزَلَتْ عَلَيْهِمُ السَّكِينَةُ. ஒரு கூட்டத்தார், மக்களில் ஒரு சாரார், அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஒரு வீட்டில், அப்படின்னா என்ற மஸ்ஜிதுகளில் ஒரு மஸ்ஜிதில் கூடி ஒன்று திரண்டு அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்து அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை புரிந்து கொள்வதற்காக ஒருவருக்கு ஒருவர் பாடம் நடத்தி படித்துக் கொண்டு இருந்தால் அவர்கள் மீது அல்லாஹ் அஸ்-சகீனா என்கிற அமைதியை இறக்குகின்றான். வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அவர்களை சூழ்ந்து அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது, சூழ்ந்து கொள்கிறது. வஹஃபத்துஹுமுல் மலாயிகா, மலக்குகள் அவர்களை சூழ்ந்து திரண்டு விடுகிறார்கள். வதகரஹுமுல்லாஹு ஃபீமன் இன்தஹ், மலக்குகள் எல்லாம் அல்லாஹ்விடம் இந்த அடியார்களை பற்றி எடுத்து சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வே, உன்னுடைய வீட்டில் அவர்கள் திரண்டு ஒன்று சேர்ந்து உன் வேதத்தை படித்து அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆகவே அவர்கள் மீது உன்னுடைய ரஹ்மத்தை இறக்குவாயாக, உன்னுடைய சகீனத் அமைதியை இறக்குவாயாக என்று மலக்குகள் அல்லாஹ்விடம் தன்னுடைய அடியார்களை பற்றி, அல்லாஹ்வின் அடியார்களை பற்றி சொல்லுகிறார்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹி தஆலா பதிவு செய்திருக்கிற 2699வது ஹதீஸில் இருந்து நம்முடைய இன்றைய இந்த அமர்வை தொடங்குகிறோம். இந்த அமர்வு இன்ஷா அல்லாஹ் இல்மை தேடுவது, அதனுடைய நன்மைகள், அதனுடைய முக்கியத்துவம், இவ்வளவு காலமா இந்த ஒரு மாதம் நாம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி மார்க்க விஷயங்களை படிக்கிறதுக்கு, அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், காலையில் சுபுக்கு பிறகு ஒரு 10-15 நிமிடங்கள் நாம் சொர்க்கத்திற்கு சேர்க்கும் 100 நற்செய்திகளை பற்றி தொடர்ந்து கேட்டு வந்திருக்கிறோம். ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட நற்செயல்களை நாம் அறிந்தோம். அது மட்டும் இல்லாம மதியம் புகருக்கு பிறகு ஒரு 10 நிமிடங்கள் குர்ஆனுடைய சிறப்பு, குர்ஆனை ஓதுவதின் சிறப்பு, குர்ஆனை சரியாக புரிந்து கொள்வதின் முக்கியத்துவம், அதோடு தொடர்புடைய பல ஹதீஸ்களை படிச்சு அதிலிருந்து சில முக்கியமான பாடங்களை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம இரவு நேரத்துல தராவீஹுடைய தொழுகையை முடித்த பிறகு நரகத்தில் சேர்க்கும் 100 பெரும்பாவங்களுடைய வரிசையில ஏறத்தாழ 50க்கும் மேற்பட்ட பாவங்களை பற்றி நம்ம தொடர்ந்து அந்த ஒவ்வொரு பாவங்களை பற்றியும் குர்ஆனிலும் ஹதீஸ்களிலும் எந்தெந்த பாவங்களுக்கெல்லாம் நரக தண்டனை பற்றி எச்சரிக்கை வந்திருக்கிறது என்பதை எல்லாம் பார்த்தோம். இது ஒரு குறைந்த நேரம் நாம் மார்க்க கல்வியை தேடுவதற்காக ஒதுங்கி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த அமல்களை ஏற்றுக்கொள்வானாக. இப்படி அல்லாஹ்வுடைய வீட்டுல மார்க்க விஷயங்களை படிச்சுக்கிறது இருக்குது. அதனுடைய சிறப்பை தான் இப்போது நாம் இந்த ஹதீஸ்ல பார்த்தோம்.
மலக்குகள் சூழ்ந்து கொள்ற சபையாக அது இருக்கும். மலக்குகள் நமக்காக அல்லாஹ்வோட பிரார்த்தனை செய்கிற சபையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் சகீனத்தும் இறங்கக்கூடிய சபையாக இருக்கும் என்பதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல குறிப்பிடுறாங்க. இன்னொரு ஹதீஸ், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ இன்னல் மலாயிகத லா ததஉ அஜ்னதிஹா ரிதன் லிதாலிபில் இல்ம். மார்க்க கல்வியை அறிவை தேடக்கூடியவருக்கு மலக்குகள் அவரை சூழ்ந்து கொண்டு தன்னுடைய ரெக்கைகளை விரிக்கிறார்கள், அவர் மீது திருப்தி அடைந்து சந்தோஷப்பட்டு. வ இன்னல் ஆலிம لا يستغفر له من في السماء من في السماوات ومن في الارض. ஒரு ஆலிமுக்காக, மார்க்க அறிவை தேடிக்கொண்ட ஒரு ஆலிம், கல்வி உள்ளவர், அவருக்காக வானங்களில் இருக்கின்ற மலக்குகளும் பூமியில் இருக்கின்றவர்களும் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கிறார்கள், இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். வல் ஹியாதான் ஃபீ ஜௌஃபில் மா, கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் கூட அல்லாஹ்விடம் அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். வ இன்ன ஃபضل العالم على العابد, ஒரு ஆலிமுக்கு ஒரு வணக்கசாலியை விட இருக்கின்ற சிறப்பு எப்படிப்பட்டது என்றால், கஃபضலில் கமரி லைலத்துல் பத்ரி அலா சாயிரில் கவாகிப். ஒரு பௌர்ணமி இரவு நேரத்தில் அந்த பௌர்ணமிக்கு எப்படி சிறப்பு இருக்குமோ மற்ற நட்சத்திரங்களுக்கு முன்பு, அது போலத்தான் ஒரு ஆலிமுக்கு, வணக்கசாலிகள் பலர் இருந்தாலும் ஒரு ஆலிமுக்கு இருக்கிற சிறப்பு ஒரு பௌர்ணமி நிலவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு போல. ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகான விஷயங்களை சொல்றாங்க பாருங்க. வ இன்னல் உலமா, அல் உலமா அறிஞர்கள். ஆலிம் என்று சொன்னா சிங்குலரா சொல்றாங்க, உலமா என்று சொன்னா பன்மையா ப்ளூரலா சொல்றாங்க. வ இன்னல் உலமா, கல்வியாளர்கள், அறிஞர்கள், உலமாக்கள் என்பவர்கள் வரஸத்துல் அன்பியா, நபிமார்களுடைய வாரிசுகள், நபிமார்களுடைய வாரிசுகள். வ இன்னல் அன்பியா லம் யுவர்ரிது தீனாரன் வலா திர்ஹமன். நபிமார்கள் அவர்களை வாரிசுதாரர்களாக விட்டு சென்றது அவருடைய சொத்துக்களாக தங்க காசுகளையோ வெள்ளி காசுகளையோ அல்ல. வர்ரத்துல் இல்ம், அல் இல்ம் என்கிற மார்க்க கல்விக்குத்தான் உலமாவை, அறிஞர்களை அவர்கள் வாரிசுகளாக ஆக்கி இருக்கிறார்கள். ஃபமன் அஹதஹு அஹத பிஹவ்தின் வாஹித். யார் ஒருத்தர் அந்த கல்வியிலிருந்து, உலமாவிடமிருந்து பயனடைந்து அவரிடமிருந்து கல்வி அஹத எடுத்து பிடித்துக் கொள்கிறாரோ அவர்தான் நன்மைகளில் பாக்கியத்தில் மிகப்பெரியதை பிடித்துக் கொண்டவராக ஆவார். இந்த ஹதீஸிலிருந்து நம்ம பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதலாவது, கல்வியை தேடக்கூடிய ஒருத்தருக்கு, ஒரு தாலிப், ஒரு மாணவர், அது மாணவர்னா ஆணை மட்டும் இல்லை, பெண்ணா இருந்தால் ஆணோ பெண்ணோ மார்க்க அறிவை தேடக்கூடியவங்களாக இருந்தா முதல்ல அவர்களுக்கு எப்படிப்பட்ட அந்தஸ்து அல்லாஹ்விடம்னா, அல்லாஹ் ஒருத்தர் மலக்குகளை அனுப்புகிறான், அந்த மலக்கு ரொம்ப சந்தோஷமா அவங்களை சூழ்ந்து கொள்கிறாங்க. எப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தங்களுடைய ரெக்கைகளை விரித்து கொண்டு பறந்து வந்து அவரிடம் சேர்த்து கொள்கிறார்கள். இது ஒன்று. இரண்டாவது, ஒருத்தர் இப்படியே கல்வியை தேடிக்கொண்டே இருக்கிறார், இல்மை தேடுகிறார், அதனால் அல்லாஹ் அவரை ஆலிமாக ஆக்கி விடுகிறார். ரெண்டு நிலை இருக்குது. ஒன்னு தாலிபுல் இல்ம், தாலிப் என்று சொன்னா தேடுகிறவன் அர்த்தம். தாலிபுல் இல்ம் அப்படின்னு சொன்னா கல்வியை தேடுகிறவன், அதாவது அவருடைய பயணம் கல்வி தேடிக்கொண்டே இருக்கிற பயணமா இருக்குது. அவர் ஆலிம் அல்ல, தாலிபுல் இல்ம். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. இந்த நிலையில தான் ஒருத்தர் இல்மை தேடும் போது இருப்பார். அவரை ஆலிம் என்று சொல்ல மாட்டோம். ஆனால் அவர் தேடி 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 ஒரு கட்டத்தில் ஆலிம்ங்கிற அந்தஸ்தை அடைஞ்சிட்டா, அதான் இரண்டாவது உயர்ந்த நிலை. முதல்ல ஆரம்ப நிலை தேடுகிற நிலை. அவரை தேடிக்கொண்ட பிறகு அவர் ஒரு கட்டத்தில் அல்லாஹ்விடம் ஆலிம்ங்கிற அந்தஸ்தை அடைகிறாரு. அவருக்கு கல்வி, மார்க்க விஷயங்களுடைய பல விஷயங்கள், நுட்பமான விஷயங்கள், ஆதாரங்கள் அடிப்படையில அரபு மொழி அறிவோடு அவருக்கு தெரியும். ஏன்னா அரபு மொழி தெரிஞ்சாதான் குர்ஆனை நேரடியா விளங்க முடியும்,
ஹதீஸ்களை நேரடியாக படிச்சு ஆய்வு செய்ய முடியும். அப்போ இப்படி ஒருவருக்கு அரபு மொழி அறிவும் இருந்து ஆய்வு செய்யக்கூடிய திறனும் இருந்து அவரிடம் மார்க்கத்தின் பல விஷயங்கள் சட்டங்கள் கேட்கப்பட்டு அவர் பதிலளிக்கக்கூடிய அந்தஸ்தையும் தெளிவையும் அடைந்தவராக நேர்வழியில் இருக்கக்கூடியவர் அவர் ஆகிவிட்டார் வைங்க, அவர் தான் ஆலிம். இப்படி ஆலிமாக ஆனவர் அவருடைய அந்தஸ்து என்ன ஆயிடுது தெரியுங்களா? முதல்ல தாலிபுல் இல்மா இருக்கும்போது மலக்குகள் அவரை சூழ்ந்துக்கிறாங்க. இப்படியே அவர் தேடிக்கிட்டு இருக்கும் மலக்குகள் அவருடைய இருக்கிறாங்க. ஆனா ஆலிமானவர் அவருடைய அந்தஸ்து எவ்வளவு இன்னும் உயர்ந்திருந்தா, வானத்தில் இருக்கிற எல்லா மலக்குகளும் பூமியில் இருக்கின்ற எல்லா மலக்குகளும் இன்னும் கடலில் இருக்கிற மீன்கள் எல்லாமே அவருக்காக எப்பவும் இஸ்திக்பார், எப்பவுமே பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கும். அவரிடம் குறைகள் ஏற்படலாம், அவருக்காக மன்னிப்பு அல்லாஹ்வோட எப்போது இருந்து கொண்டே இருக்கும். இதே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு மூன்றாவது விஷயத்தை என்ன சொல்றாங்க கவனிங்க. ஒருவர் ஆலிம், இன்னொருத்தர் ஆபித். ஆபித்னா இபாதத்து செய்யக்கூடியவர். அவருக்கு நிறைய இபாதத் செய்யக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அந்த ஆர்வத்தை கொடுத்திருக்கிறான். அவை அதிகமாக அல்லாஹ்வை வணங்குவதிலே நிறைய நேரத்தை செலவழிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆபிது இருக்கிறார், ஆலிம் இருக்கிறார். இந்த ரெண்டு பேர்ல யார் மிக சிறந்தவர் அப்படின்னு கேட்டா, இவர்களிலே ஆலிமுக்குள்ள சிறப்புங்கிறது வானத்திலே பார்க்கும்போது நட்சத்திரங்களுக்கு மத்தியில ஒரு பௌர்ணமி நிலவை பார்த்தா அந்த நிலவுக்கு எப்படி சிறப்போ அது போல ஒரு சிறப்பு ஆலிமுக்கு இருக்கிறது. நட்சத்திரங்களை போன்றவர்கள் யார்? வணக்கசாலிகள், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள். என்ன காரணத்தினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உதாரணத்தை சொல்லுகிறாங்க? ஏன் ரசூலுல்லாஹ் ஆலிமுக்குள்ள இந்த உயர்வை இந்த அளவுக்கு ஒரு பௌர்ணமி நிலவுக்கு உதாரணமா சொல்றாங்க? என்ன காரணம் கேளுங்கள். ஒரு ஆலிம் இருந்தால் அவர் பல ஆபிதுகளை உருவாக்க முடியும், பல வணக்கசாலிகளை உருவாக்க முடியும். இன்னும் சொல்ல போனா வணக்கம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய இபாதத்து சரியாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு ஆலிம் கற்றுத்தரக்கூடிய கல்வியின் மூலமாக தான் ஒருத்தர் சிறந்த உண்மையான வணக்கசாலியா இருக்க முடியும். இல்லை என்றால் என்ன ஆகும்? கல்வி இல்லாதவர் வணக்கத்தை செய்தார்னா அவர் தப்பா நிறைய செய்வார், பிதத்துகளை செய்வார். இன்னும் சொல்ல போன வணக்கங்கள் ஷிர்கான காரியங்களை கூட செய்வார் இல்லையா? ஆனா ஆலிமாக இருக்கிறவர் தௌஹீதை அறிந்திருப்பார், ஷிர்க் எதுன்னு தெரிந்திருப்பார், சுன்னா என்ன தெரிந்திருப்பார், பிதஅத் என்ன தெரிந்திருப்பார். ஆகவே அவர் மூலமாக பலர் ஆபிதுகளாக ஆக முடியும். அவர்தான் சத்தியத்தை எடுத்து சொல்ல முடியும், அசத்தியத்தை எதிர்க்க முடியும். அவர் நன்மையை தீமை பிரித்து காட்ட முடியும். ஆனால் ஒரு வெறுமனே ஆபிதாக இருந்தார்னா அவருடைய அமல்கள் எல்லாம் அவருக்கு மட்டும்தான் பலன் தரும். உண்மையா இல்லையா? ஆனா ஆலிமுடைய கல்வி என்ன செய்யும் கேட்டா பலருக்கு பலன் தரும். எந்த அளவுனா பல ஆபிதுகளை உருவாக்கி பலரும் அவருடைய கல்வியால் பயனடைவார்கள். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆபிதை விட ஆலிம் சிறந்தவர் என்று சொல்றாங்க. அடுத்து நான்காவது விஷயம், இந்த ஆலிம்க்கு இவ்வளவு சிறப்பு ஏன் வந்தது? ஏன், என்ன காரணம்? ஏனென்று கேட்டால் அவர்கள்தான் அல்லாஹ்விடமிருந்து வஹியாக அறிவிக்கப்பட்ட செய்தியை நபிமார்கள் பெற்றார்கள் இல்லையா? அந்த நபிமார்களிடம் இருக்கின்ற அந்த வஹியின் செய்தியை, அந்த கல்வியை சரியாக புரிந்து கொள்கிறவர்கள். நபிமார்கள் இந்த உலகத்தில் அவங்க மௌத்தா போகும்போது தன்னுடைய சொத்துக்களை விட்டுட்டு போகல, அவங்களுக்கு சொத்துலாம் எதுவுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா நபிமார்கள் விட்டு செல்லக்கூடிய சொத்து பொது நிதியில சேர்க்கப்பட்டது, பைத்துல் மால்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்துக்கு பிறகு அவரிடம் இருந்த ரொம்ப சொற்பமான சில பொருள்கள் அது எல்லாமே பைத்துல் மாலுக்கு சேர்க்கப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கோ அல்லது மற்றவர்களுக்கு அது சொந்தமாகல. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய சில சொத்துக்களை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அது என்னுடைய தந்தையிடமிருந்து எனக்குள்ள பங்கு என்று சொன்னாங்க. என் தந்தையிடமிருந்து எனக்குள்ள பங்கை கொடுங்கள் என்று கேட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு காலம் உங்களுக்கு கொடுக்கப்படாதுங்க. எந்த ஒரு நபியுடைய சொத்துக்களும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இல்லை, அது எல்லாம் முஸ்லிம் உம்மத்திற்கு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இது நபிமார்களுக்கு மட்டும் உள்ள சட்டம், மற்றவர்களுக்கு இல்லை. மற்றவர்களுக்கு யார் வாரிசுதாரர்கள்? பிள்ளைகள் இல்லையா? பொண்டாட்டி இருக்கிறாங்களா?
அல்லது வேற யார் அத்தாமா இருக்கிறாங்களா அல்லது சொந்த பந்தம் யார் இருக்கிறாங்க, அவங்க அந்த சொத்துக்கு வாரிசாரர்களாக அவங்களுக்கு அது பங்கு வச்சு பிரிச்சு கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய சட்டம் இருக்கு. ஆனா நபிமார்களுடைய சொத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எது விட்டுட்டு போனாலும் சரி, அது முஸ்லிமுடைய பைத்துல் மால் பொது நிதியில சேர்க்கப்படும். அது முஸ்லிம் உம்மத்திற்கு நன்மை தருவதற்காக அது பொதுவாக செலவழிக்கப்படும். அது அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யப்பட்டோம், அது மக்களுக்கு கொடுக்கப்படும், பகிர்ந்து தரப்படும். அவை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நபிமார்களுடைய சொத்துக்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு இல்லை, அது பொது நிதியில சேர்க்கப்படும் சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரே வார்த்தையை முடிச்சிட்டாங்க. ஃபாத்திமாவுக்கு எது இல்லைன்ட்டாங்க. சரி, அப்படின்னா என்னதான் நபிமார்கள் விட்டு செய்யறாங்க? அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபிமார்கள் தங்க காசையோ வெள்ளி காசையோ வாரிசுதாரர்களா உலமாக்கள் ஆகல. உலமாக்கள் அவர்களுக்கு எதுக்கு வாரிசா ஆக்குறாங்கன்னு கேட்டா, அல் இல்ம் வர்ரத்துல் இல்ம், இல்முக்கு, மார்க்க கல்விக்கு, அல்லாஹ்விடமிருந்து நபிக்கு அறிவிக்கப்பட்ட வஹீயுடைய செய்திக்கு. இந்த கல்வி மறுமை நாள் வரைக்கும் இந்த கல்வியை வாரிசு சொத்துக்களா கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு ஆலிமாக ஒருவர் ஆகி அதற்கு பிறகு மக்களுக்கு அதை பங்கிட்டுக் கொண்டே இருப்பார். என்ன பங்கு எது வைக்கிறார் அவரு? கல்வி, மார்க்க அறிவு, வழிகாட்டல், நேர்வழி, குர்ஆனுடைய அறிவு, சுன்னாவுடைய அறிவு, ஹலால் ஹராமை பற்றிய சட்டம். அப்ப இதுதான் ஒரு ஆலிமுடைய பணி. நபிமார்களுடைய பணி இதுதான், உலமாக்களுடைய பணி இதுதான். அதனால தான் நீங்க உலமாக்களுடைய வரலாறுகளை எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிகள், இப்படியே சங்கிலி தொடர ஒரு பெரிய பாரம்பரியம் நமக்கு இருக்குது இல்லையா? அந்த பாரம்பரியத்துல வந்து நாம் அறிந்திருக்கிற உலமாக்கள் யாருமே ஒரு அரசியல்வாதியா இருக்கல. எப்படி? ஒரு கிளர்ச்சி செய்யக்கூடிய, புரட்சி பேசிக்கொண்டு, அல்லது சமூகத்துல வந்து இந்த உலக விஷயங்கள்ல உழப்பி அதனால மக்களுக்கு மத்தியில வந்து பல பிரிவினைகளை ஏற்படுத்தி அதன் மூலமா மக்கள் மத்தியில சண்டைகளை மூட்டி அதன் மூலமா ஒரு கோஷ்டியை உருவாக்கி என்ன பெரிய ஒரு ஜமாத்தை உருவாக்கி இப்படிப்பட்ட பாதையை உலமாக்கள் கையில் எடுக்கிறீங்க. பாருங்க, குர்ஆனுக்கு அடுத்தது அல்லாஹ் இந்த பூமியில கொடுத்திருக்கிற புத்தகங்களே சிறந்த புத்தகம், மகத்தான புத்தகம் குர்ஆனுக்கு அடுத்தது எது? 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 ஹதீஸ்னா எது? புகாரி. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த சஹீஹான ஆதாரபூர்வமான நபிமொழிகளுடைய தொகுப்பு இருக்குது. அதுதான் உம்மத்தில் இருக்கிற எல்லா உலமாக்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை. என்ன? அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு அடுத்த இடத்தில் மிகச்சிறந்த புத்தகம் அதுதான் புகாரி. இமாம் புகாரி தொகுத்தது. பாருங்க, இமாம் புகாரி வாழ்நாள் முழுக்க உழைச்சிருக்கிறாங்க, அதுக்காக பெரிய தியாகத்தை செய்திருக்காங்க, பல தேசங்களுக்கு பயணம் செய்திருக்கிறாங்க, ஹதீஸ்களை திரட்டி இருக்கிறாங்க, இல்ம தேர்ந்தாங்க, ஹதீஸ திரட்டினாங்க, உம்மத்திற்கு அர்ப்பணம் செய்துட்டாங்க. இதுதான் ஆலிமுடைய வேலை. இது இமாம் புகாரி செய்தது. இப்படியே ஹதீஸ் துறை அறிஞர்கள் அஹ்லுல் ஹதீஸ், அவங்களுக்கு பேர் தான் அஹ்லுல் ஹதீஸ். அஹ்லே ஹதீஸ் இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்ல, எதுக்கு சொல்லப்படுதுன்னா, கண்மூடித்தனமாக நாம் எந்த ஒரு கொள்கையையும் தத்துவத்தையும் மக்கள் சொல்லக்கூடிய அவங்க மனதில் தோன்றிய சிந்தனைகளையும் நாம் பின்பற்ற மாட்டோம். ஹதீஸ்களுக்கு ஆதாரம் இருந்து அந்த அடிப்படை அதைத்தான் எடுத்து நடப்போம். யார் ஒருத்தர் ஹதீஸ்களை ஆதாரத்திற்காக எடுத்துக்கொள்கிறார் அவர்தான் அஹ்லுல் ஹதீஸ். இந்த வார்த்தையை, இந்த பெயர் இந்தியாவில் பிரபலமானது காரணம் கேட்டா, இங்க நாம இருக்கிற நாமெல்லாம் அஹ்லுல் ஹதீஸ் இல்ல. உண்மையில இமாம் புகாரி, முஸ்லிம் போன்றவங்க தான் அஹ்லுல் ஹதீஸ். ஏன் கேட்டா, அஹ்லுல் ஹதீஸ் என்று சொன்னாலே யாரை குறிக்கும் கேட்டா, ஹதீஸ் துறை அறிஞர்களை குறிக்கும். ஹதீஸ்களை ஆய்வு செய்து ஒன்று திரட்டி ஒரு ஹதீஸுடைய அறிவிப்பாளர்னா இந்த ஹதீஸ் யார் மூலமா அறிவிக்கப்பட்டு ரசூலுல்லாஹ்விடமிருந்து எத்தனை பேர் வழியாக இது பதிவு செய்யப்பட்டிருக்குது, இதுல இந்த செய்தியை அறிவித்த, இந்த ஹதீஸை அறிவித்தவர்கள் யார் உண்மையாளர்கள், பொய்யர்கள், யார் தக்வா உள்ளவர்கள் அல்லது இல்லாதவர்கள், யாருடைய விஷயத்தில் சந்தேகங்கள் இருக்கு, இதெல்லாம் ஆய்வு செய்துதான் ஹதீஸ் துறை அறிஞர்கள் ஒரு ஹதீஸ் சஹீஹ் ஆதாரப்பூர்வமானது அல்லது பலவீனமானது, இதுல சந்தேகம் இருக்குது அல்லது இது இட்டுக்கட்டப்பட்டது, இதுக்கு அறிவிப்பாளர் வரிசையே இல்லை, யாரு சொன்னா எது சொன்னா ஒன்னும் ஆதாரமே இல்லை, இப்படி தரங்களை பிரிச்சு வகைப்படுத்தி தொகுத்து கொடுத்து பிரிச்சு காட்டினாங்க உம்மத்துக்கு.
இந்த வேலை செய்தாங்க இல்லையா, இந்த கல்வி பணியில ஆழமான கல்வியோடு இருந்தாங்களே, அவங்கள பொதுவா முஹத்தீஸ் என்று சொல்லுவாங்க. முஹத்தீஸ் என்று சொன்னா ஹதீஸ்களின் அறிஞர், அவர்தான் முஹத்தீஸ். முஃபஸ்ஸிர் என்று சொன்னா தப்சீர் செய்கின்ற அறிஞர். தப்சீர் எதுக்கு செய்வார்? குர்ஆனுக்கு செய்வார். குர்ஆனுடைய கல்வியில ஆழமான அறிவுள்ளவரை தான் முஃபஸ்ஸிர், விளக்கம் கொடுக்கிறவர், தப்சீர் செய்கிறவர். ஹதீஸுடைய துறையில ஆழமான கல்வி உள்ளவரை முஹத்தீஸ் என்று சொல்வாங்க. இந்த முஹத்தீஸ்கள் மக்களுக்கு ஹதீஸ்கள் மூலமாக சட்டங்களை விளக்கினார். ஒரு பிரச்சனைனா அதுக்கு ஹதீஸ்களை முன் வச்சு பேசுவாங்க, தெளிவுபடுத்திடுவாங்க. ஒரு இமாம் ஒண்ணு சொல்லியிருக்காருங்க அப்படின்னு சொன்னா, இமாம் சொல்லியிருக்காரு, அந்த கருத்து ஹதீஸ்களுக்கு ஒத்திருந்தா சரி, ஹதீஸ்களுக்கு முரணாக அது இருந்ததுன்னா அப்ப சொல்லுவாங்க, அவர்கள் ஹதீஸ் சொல்லுவாங்க, இமாம் அவங்க இந்த இடத்துல பிழை செய்திருக்கிறாங்க, அல்லது அவங்களுக்கு இந்த ஆதாரம் கிடைக்காமல் போயிருக்கலாம், அவர்களுடைய இந்த கருத்து நாம் ஏற்க முடியாது என்று சொல்லிவிட்டு ஹதீஸ் எது சொல்லுகிறதோ அதை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லுவாங்க. இவர்களைத்தான் அஹ்லுல் ஹதீஸ் என்று சொல்றாங்க. இந்தியாவில் பாகிஸ்தானிலும் அஹ்லே ஹதீஸ் அப்படிங்கிற இந்த பெயர் ஏன் பிரபலமாச்சுன்னா, இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் மதுஹபின் பெயரால கண்மூடித்தனமா தக்லீத் செய்யக்கூடிய மக்கள், அந்த அடிப்படையில் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆலிம்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஹனஃபிகள், ஷாஃபிகள் அதிகமா இருக்கிறாங்க. அப்ப அவர்களுடைய மதுஹப் சட்டங்கள் பல விஷயங்கள்ல மார்க்கத்துடைய சகியான செய்திக்கு, ஹதீஸ்களுக்கு முரணாக வரும்போது அதுல அந்த இடத்துல அந்த செய்தியை நம்ம பின்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவதன் மூலமா அந்த காலங்கள்ல, ஆரம்ப காலத்துல இந்த அஹ்லுல் ஹதீஸா இருந்த உண்மையான ஹதீஸுரை அறிஞர்கள் அதை மறுத்து மதுஹபுடைய சட்டத்தை அந்த இடத்துல, எந்த விஷயத்துல மதுஹபுக்கு முரணா இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் ஹதீஸை முன் வச்சு இதுதான் சரியான பாதை, இதை ஏற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரிச்சு காட்ட ஆரம்பிச்சாங்க. இதன் மூலமாக ஹதீஸ்களை பின்பற்ற வேண்டும், மதுஹபுடைய சில தவறுகளை நாம் பின்பற்றக்கூடாதுங்கிற கொள்கையோடு ஒரு இமாமை மட்டும் பின்பற்றுவது அப்படின்னு கண்மூடித்தனமா போகிற போக்கு சரி அல்ல அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி அந்த அடிப்படையில பிரச்சாரத்தை முன்வைத்த ஒரு ஜம்இய்யத், ஒரு பிரச்சாரர்களுடைய கூட்டத்தார் தான் அஹ்லே ஹதீஸ். அந்த சாரார் இந்தியா முழுக்க ஆரம்ப காலத்துல 200-300 வருடங்களுக்கு முன்னாடி இந்த பிரச்சாரங்கள் தொடங்கியதுடைய ஒரு அடையாளம் தான் இன்னைக்கு சில ஊர்கள் அங்கங்க அஹ்லே ஹதீஸ் மஸ்ஜிதுகள் இருக்கு. ஆனால் அது ஒரு ரெஜிஸ்டர்டு ஒரு ஆர்கனைசேஷனா, ஒரு அமைப்பாக பதிவு செய்யப்பட்டது இந்தியாவில். அதற்கு பிறகு ஒரு ஜம்இய்யத், ஒரு அமைப்புங்கிறதெல்லாம் பிற்காலத்துல வந்தது. ஆனா இதெல்லாம் வருவதற்கு முன்பே அஹ்லே ஹதீஸ் மக்கள் அங்கங்க மதுஹபுடைய பிடிவாதமான அல்ல மதுஹப் இமாம்களாக அல்ல ஹஸரத்துகளாக இருக்கக்கூடிய அந்தந்த பகுதியில் பிடிவாதமாக ரெண்டு விஷயங்கள்ல மதுஹப் மக்களோடு அஹ்லே ஹதீஸ் மக்கள் முரண்பட்டாங்க. முதல் விஷயம் என்ன தெரியுமா? தௌஹீதை பற்றி தெளிவுபடுத்துற விஷயத்துல. ஏன்னு கேட்டா, சுன்னத் வல் ஜமாத்தா இருக்கக்கூடிய, உண்மையிலே அந்த பெயருக்கு அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்று சொன்னா சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஜமாத்துன்னு அர்த்தம். ஆனா அந்த மக்கள் மதுஹப் மேல இருக்கிற மயக்கத்தின் காரணமாக அல்லது அதன் மீது இருக்கிற கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய போக்கின் காரணமாக தங்களுடைய இமாம்களாக இருக்கிறவங்க யாரு சொன்னாலும் எதை சொன்னாலும் நம்ப ஆரம்பிச்சாங்க. அதுல பிதஅத்துகள் எல்லாம் அவர்களுக்குள்ள வந்துச்சு. ஏன்னா ஹதீஸ்களை விட்டு தூரமா போனா சுன்னாவை விட்டு தூரமா போறோம்னு அர்த்தம். ஏன்னா சுன்னாங்கிற நபி வழி எதன் மூலமா தெரிஞ்சுக்க முடியும்? ரசூலுல்லாஹ்வை பற்றி சஹாபாக்கள் அறிவிச்ச ஹதீஸ்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் வரலாற்று ஆதாரம். அது வரலாற்று ஆதாரம்னா தெளிவான வரலாற்று ஆதாரம், சும்மா தோராயமா அனுமானமா இல்ல, ரொம்ப துல்லியமான வரலாற்று ஆதாரம். ஒரு ஹதீஸ் இது உண்மையா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா செய்தாங்களாங்கிறத ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடியும். அப்படிப்பட்ட தெளிவான வரலாற்று ஆதாரத்தின் அடிப்படையில போகாம அதுல சில கருத்துக்கள்ல ஒரு சுய முடிவுகள் அல்லது இதுவும் செய்தா அதுவும் செய்தாங்கிற ஒரு விதமான கண்ணோட்டம் சுன்னத்துல் ஜமாத் மக்கள் மத்தியில வரும்போது அது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா, தௌஹீதுடைய விஷயத்திலே ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்துச்சு. ஷிர்கான காரியங்கள், உதாரணத்துக்கு இன்னைக்கு இன்றும் நாம் பார்க்கக்கூடிய தர்காக்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா அங்கெல்லாம் போறவங்க யாரு? சுன்னத்துல் ஜமாத் மக்கள் தான். ஆனாலும் அந்த மக்களுக்கு சரியான தௌஹீதை எடுத்து சொல்லி அல்லாஹ் அல்லாத யாரிடமும் பிரார்த்தனை செய்யக்கூடாது,
அங்க செய்யக்கூடிய பல காரியங்கள் ஷிர்காவும் அல்லது பிதத்தாவும் இருக்குது அப்படிங்கிற பிரச்சாரத்தை வெளிப்படையா பேச ஆரம்பிச்சவங்க யாருக்கிட்ட அஹ்லே ஹதீஸ். ஏன்னா இந்த வெளிப்படை பிரச்சாரம் செய்யும் போது எதிர்ப்புகள் வருகிறது என்பதற்காக சுன்னத்துல் ஜமாத்தா இருக்கக்கூடிய மக்கள்ல சத்தியத்தை தெரிஞ்ச இமாம்கள் கூட இந்த எதிர்ப்பை பார்த்து ஒதுங்கி அமைதியா இருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டாங்க. ஏன்னா பெரும்பான்மையுடைய ஆதிக்கம், மக்களில் பெரும்பான்மையானவருடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கிறத பார்க்கும்போது அவர்கள் ஏற்கனவே மதுஹப் அடையாளத்துல தங்களை இணைத்துக் கொண்ட அடையாளத்தோடைய பிரச்சாரத்தை முன்வச்சு அவர்களுடைய மஸ்ஜிதுகள்ல பிரச்சாரர்களாக ஒரு இமாமாக ஒரு ஹத்தீப் என்னது குத்பா கொடுக்கிறவராக இருக்கும்போது வெளிப்படையா இந்த ஷிர்கான பிதத்தான காரியங்களை கண்டிச்சு பேசும்போது ஏற்கனவே அதுல அந்த பித்தத்துல அந்த ஒரு நம்பிக்கையில் இருக்கக்கூடியவங்க உடனே அவர்களை கடுமை எதிர்க்கிறார்களுக்காக சத்தியம் தெரிந்தும் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு சிலர் ஆனாங்க. ஏதோ ஒரு விதத்துல சமரச நிலைக்கு வந்தாங்க. இந்த சமரச நிலையெல்லாம் ஒரு காலம் இது மார்க்க அடிப்படை விஷயத்துல கூடாது, தௌஹீத தெளிவா சொல்லித்தான் ஆகணும், ஷிர்க்னா அது ஷிர்க்னு சொல்லித்தான் ஆகணும், தர்காக்கள்ல நடக்கிறதும் இன்னும் எத்தனையோ சடங்குகளாக சுன்னத்துல் ஜமாத்துக்குள்ள ஷியாக்கள் மூலமா ஊடுருவிய விஷயங்கள். உண்மையிலேயே இதற்கு முக்கியமான மூல காரணம் ஷியாக்கள் தான். இந்தியாவுடைய வரலாறு பாகிஸ்தானுடைய வரலாறு ரெண்டுமே ஒரே வரலாறு தான். என்ன, சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி வரைக்கும். உண்மையா இல்லையா? ஏன்னா பிரிவினை இல்லாத அந்த ஒரே தேசமா இருந்த காலம். அந்த காலம் முழுக்க ஆட்சியில ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி ஏறத்தாழ 800 வருட ஆட்சிங்கிறது முஸ்லிம்களுடைய ஆட்சி தான் இந்த தேசத்துல நடந்திருக்கு. இந்தியா பாகிஸ்தான் ரெண்டையும் உள்ளடக்கி. இன்னும் ஆப்கானிஸ்தானை கூட ஒரு முன்னாடி இருந்த எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தா ஆப்கானிஸ்தான் எல்லாமே. அதனாலதான் மதுஹபுடைய பரவல் கண்மூடித்தனமாக சில விஷயங்கள் மதுஹபுடைய சட்டத்தை ஹதீஸ்கள் இருந்தும் அதுக்கு மாற்றமா நடக்கிறதுக்கான இந்த பிடிவாத போக்கெல்லாம் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரியான ஒரு வட்டத்துலதான் சுற்றி ஒரு கட்டி இருக்கு. இந்த கட்டப்பட்ட இந்த நிலை இருக்குது. இது இருந்த நேரத்துல இதை உடைச்சு பிரச்சாரம் செய்ய வேண்டிய வேலையை ஆரம்பித்ததுல மிக முக்கியமா சுன்னத்துல் ஜமாத்காரங்க இதுல தொய்வடைஞ்சு அல்லது அதுல சில எதிர்ப்புகள் அவங்க பொருட்படுத்தி அதுல அவங்க கொஞ்சம் அடங்கி போகிற ஒரு நிலையில அதற்கெல்லாம் வெளிப்படைய எதிர்ப்பு தெரிவிச்சு சத்தியம்னா இதுதான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சதுனால அஹ்லே ஹதீஸ்ங்கிற ஒரு கூட்டத்தால் இந்த துணை கட்டத்துல பரவ ஆரம்பிச்சாங்க. அப்போ மார்க்க விஷயங்கள்ல அஹ்லுல் ஹதீஸ்ங்கிறது ரெண்டு விதமான கண்ணோட்டமா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, ஹதீஸ் கித்தாபுகள்ல நாம பார்க்கக்கூடிய முந்தி சென்ற பழைய காலத்து அறிஞர்கள் மூலமா பார்க்கும்போது அஹ்லுல் ஹதீஸ் என்று சொன்னா ஹதீஸ் துறை அறிஞர்களை அது குறிக்கும். இரண்டாவது, இந்தியா போன்ற இந்த மாதிரியான ஒரு லேபிளோடு அஹ்லே ஹதீஸ்ங்கிற ஒரு பேர்ல இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு காரணம் சுன்னத்துல் ஜமாத் மக்கள் தௌஹீதுல இருந்து தடுமாற்றம் அடைஞ்சு ஷிர்கான அல்லது பிதத்தான காரியங்களை விழும்போது அதற்கு மாற்றமா சத்தியத்தை பற்றி பிடிக்கணுங்கிறது ஹதீஸ்களை பற்றி பிடிக்கக்கூடிய. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அஹ்லு சுன்னத்தின் பேர் வச்சுட்டாங்க. என்ன, அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்து பேர் வச்சுட்டாங்க. உண்மையில அஹ்லு சுன்னத்துல் ஜமாத் தான் நாம எல்லாருமே. ஆனா அந்த பேர் வச்சா தெளிவாக. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டா, நாங்க அஹ்லுல் ஹதீஸ், நாங்கள் ஹதீஸ்களை பற்றி பிடிக்கிறவர்கள், உங்களை போல நாங்கள் கண்மூடித்தனமா எந்த இமாமை நாங்கள் பின்பற்ற மாட்டோம், ஹதீஸ் இருந்தால் அதை எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி மதுஹபுடைய அந்த பிடிவாதத்திலிருந்து தளர்ச்சி அடைஞ்சு வெளியே நின்றவங்க. அவங்க என்ன செய்தாங்க, மார்க்க விஷயம் வந்துச்சுன்னா ஹதீஸ் என்ன ஆதாரம் இருக்குது, ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறாங்க, சஹாபாக்கள் இந்த ஹதீஸ்களை எப்படி விளங்கி இருக்கிறாங்க, அந்த அடிப்படையில மார்க்கத்தை பின்பற்றியவங்க. இந்த வரலாற்று கோணத்தோடு நாம கல்வியை பற்றி இந்த விஷயங்களை உணர்ந்தாதான் நாம பெயர் அளவுல அஹ்லே ஹதீஸாக இருக்கக்கூடாது. இல்மை தேடி ஹதீஸ்களை படித்து சரியான முறையில மார்க்கத்தை விளங்கி அதை உலமாக்களிடமிருந்து எடுத்து கற்றுக்கொண்டு அமல் செய்யக்கூடியவங்களா இருக்கணுங்கிறார். இந்த அஹ்லுல் ஹதீஸ்ங்கிற ஹதீஸ் துறை அறிஞர்கள் தான் இந்த உம்மத்திற்கு புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபுதாவுத், நசாயி, முஸ்னத் அஹ்மத் எல்லாம் அந்த ஹதீஸ் துறை அறிஞர்கள் பேர்லயே அந்த புக்குகள் பிரபலமாயிடுச்சு. இமாம் புகாரியுடைய பேர் வேற. அவங்க புகாரா அப்படிங்கிற ஒரு ஊர்ல பிறந்தவங்க. அது ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர்.
அந்த ஊர்ல பிறந்த அவங்களுடைய பெயர் முஹம்மது, ஆனா அவங்களுடைய பெயர் அது யாருக்கும் தெரியாது. புகாராவை சேர்ந்தவர் அதான் அர்த்தம். எதுக்கு புகாரி சொன்னா புகாராவை சேர்ந்தவர், புகாராங்கிற ஊருக்காரன் அர்த்தம், அதான் அர்த்தம். அவங்க தொகுத்த புத்தகத்துக்கு அவங்க வைத்த பேரு வேற, ஆனா அந்த பேரும் பிரபலமாகல, அந்த இமாமுடைய பேரும் பிரபலமாகல. என்ன பேர் பிரபலமா இருக்குன்னா அவர் எந்த ஊர்க்காரரோ அந்த ஊர்க்காரன்ற பேர் வச்சுதான் புகாரி பிரபலமாச்சு. அப்ப ஹதீஸுரை அறிஞருடைய ஊரை வைத்து அவர் எந்த நாட்டுக்காரரை வைத்து அதுவே அவருக்கும் பேராகி இன்னைக்கு அவருடைய புத்தகத்தை ஒரு 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 பாகமா இருக்கும். அந்த புத்தகத்துடைய பேரை சொல்ல மாட்டோம், நம்ம இந்த புகாரி இருக்குங்கன்னு சொல்லுவோம், இதோ முஸ்லீம் இருக்குங்கன்னு சொல்லுவோம், திர்மிதி இருக்குன்னு சொல்லுவோம். திர்மித் அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர் தான் அந்த இமாம், அவருடைய பேர் வேற. ஆனா திர்மிதி ஊர்க்காரன். நாம் இப்போது அந்த இமாமுடைய பேரும் நமக்கு தெரியாது, பலருக்கு அந்த புத்தகத்துக்கு அவங்க வைத்த பேரும் தெரியாது. திர்மிதின்னு சொல்லுவோம், நசாயின்னு சொல்லுவோம். இது எல்லாம் இமாம்களுடைய, நசாயிங்கிறது அவர் அந்த குறிப்பிட்ட ஊர்க்காரர். இப்படி பல உதாரணங்கள் சொல்ல முடியும். அப்ப இது எல்லாமே கல்வியின் மூலமாக அறிஞர்கள் அறியப்பட்டார்கள், அவர்களுடைய புத்தகங்கள் மூலமாகத்தான் பிரபலமானார்கள். இனி முழு உம்மத்தும் இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸ் வந்து ஹதீஸுக்கா உடனே புகாரி, முஸ்லிம், அபூதாவூத், நஸாயி, முஸ்னத் அஹ்மத், இமாம் அஹ்மத் தொகுத்த முஸ்னத், இந்த மாதிரி பல விதத்துல அந்த கிதாபுகள் பேர்ல தான் அங்கிருந்து தான் கல்வி எடுக்கப்படுது. இந்த கல்விகள் எல்லாம் ஆதாரங்கள். இந்த ஆதாரங்களை விளக்கக்கூடியவர்கள் தான் அறிஞர்கள், உலமா. அந்த ஆதாரங்களிலிருந்து ஃபத்வாவை தெளிவுபடுத்தக்கூடியவர்கள் தான் அல் உலமா, முஃப்திகள். அந்த ஆதாரங்களை எடுத்து சொல்லி அதை புரிய வைப்பதற்கு சமூகத்திற்கு தேவையான வழிகாட்டலை எடுத்து விளக்குகிறவர்கள் தான் அஹ்லுல் இல்ம். அஹ்லுல் இல்ம் என்றால் என்ன? இல்முள்ள மக்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ நாம இன்னைக்கு விளங்கிக் கொள்ளணும். முதல் விஷயம், நாம முதல்ல தாலிபுல் இல்மாக மாறணும், கல்வியை தேடக்கூடியவரா மாறணும். தாலிபுல் இல்முடைய சிறப்புகளை பற்றிலாம் இப்ப நம்ம பார்த்தோம் ஹதீஸ்கள்ல. அவருக்காக மலக்குகள் அவர் மீது சந்தோஷப்பட்டு அவர் மீது சூழ்ந்து கொண்டு ரெக்கைகள் விரிக்கிறார்கள். அப்படி ஒருவர் இல்மை தேடிக்கொண்டே இருப்பவராக இருந்தால் அவர்தான் ஆலிமாக ஆக முடியும். அவர் ஆலிமாக ஆகும்போது அவருடைய சிறப்பு இன்னும் உயர்ந்து விடுகிறது. அதற்கு பிறகு அவருடைய பணி என்ன தெரியுமா? உம்மத்தை சீர்திருத்துவது, வழிகாட்டுவது, உபதேசம் செய்வது, நன்மை நாடுவது. ஒவ்வொரு ஆலிமும், சரியான ஒவ்வொரு ஆலிமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் நன்மை நாடுவார். அவர் தான் ஆலிம். ஒவ்வொரு அந்த மனிதன் மீதும், அது ஆணோ பெண்ணோ சிறியவரோ பெரியவரோ எல்லோரும் மீதும் கருணை கொள்வார். அவர் தான் ஆலிம். ஒவ்வொரு ஆலிமும் அல்லாஹ்வுக்கு அதிகம் அஞ்சுவார். அவர் தான் ஆலிம். ஒவ்வொரு ஆலிமும் ஆலிம்களால் அறியப்படுவார். ஆலிம்கள் சொல்வார்கள் இவர் ஆலிம் என்று சொல்வார்கள். ஏன்னு கேட்டா, ஒரு ஆலிம ஆலிம் மட்டும்தான் அறிய முடியும், மூடர்கள் அறிய முடியாது, ஜாகில்கள் அறிய முடியாது. அதனுடைய பிரச்சனை தான் நம்முடைய உம்மத்துல ஜாகில்கள் அதிகமா இருக்கனால ஆலிம் அறியப்படாம போயிருக்காங்க. என்ன, அறியாத மக்கள், மூடர்கள், கல்வி இல்ல, ஆலிம்னா யாரும் தெரியாது. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டா, ஜாகில்கள் அதிகமா இருக்கும்போது ஜாகில்களை எல்லாம் பல ஜாகில்களை ஆலிம்களாக நினைக்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் அறியாதவர்களாக இருப்பார்கள், ஆனால் அவருடைய பேச்சை பார்த்து ஆலிம் என்று நம்பிவிடுவார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய வாதங்களை பார்த்து இவர் ஒரு ஆலிமா தான் இருப்பார் என்று நம்பிவிடுவார்கள். ஆனால் ஆலிம் என்பவர் ஆலிம்களால் அறியப்படுவார். ஏன்னா ஆலிமுக்கு தெரியும் யார் உண்மையிலே ஆலிம், யார் உண்மையிலே கல்வி இருக்கிறது என்று அவர் அறிவார். யார் சத்தியத்தை சொல்கிறார் ஆலிம் அறிவார். அப்ப நாம் அல்லாஹ்விடம் துஆ செய்யும், ரப்பி ஜித்னி இல்மா, என்னுடைய ரட்சகனே, என்னுடைய ரப்பே, எனக்கு இல்மை அதிகப்படுத்து. ஏன்? இல்ம் அதிகமாகத்தான் ஒருத்தர் ஆலிமாக இருக்கும். இல்ம் எவ்வளவு குறைவா இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஒரு மனிதனிடம் அறியாமை அதிகமா இருக்கிறார். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இந்த துஆ சொல்லி கொடுத்தார் பாருங்க. அல்லாஹ் குர்ஆனில தன்னுடைய நபியிடம் அதிகமாக கேளுங்கள் என்று சொன்ன ஒன்றே ஒன்று இதுதான். எது தெரியுமா?
நபி அவரே ஒரு நபி. அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு வஹி இறக்கப்படுது, குர்ஆன் இறக்கப்படுது, மார்க்கத்துடைய விளக்கம் எல்லாம் அவர் வழியாக தான் இறக்கப்படுது. அந்த நபிக்கு அல்லாஹ் சொல்றான், வகுல், நபியே நீங்கள் கேளுங்கள். எப்படி? ரப்பி ஜித்னி இல்மா, என் ரட்சகனே எனக்கு இல்மை அதிகமாக்கு. ஜித்னி ஜாதா, அதிகமா ஆக்கு அப்படி. ஆகவேதான் இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ், இமாம் இப்னு தைமியாவுடைய மாணவர், மிகப்பெரிய இமாம்கள், அஹ்லுல் இல்ம், அஹ்லுல் ஹதீஸ், அஸ்ஸலஃபி, அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தன்னுடைய நபியிடம் அதிகமா கேள் என்று சொன்ன ஒன்றே ஒன்று இதுதான். என்ன? இல்ம். அல்லாஹ் நினைச்சிருந்தா செல்வத்தை அதிகமா கேட்க சொல்லி இருக்கலாம், உண்மையா இல்லையா? அல்லது பெரிய பெரிய பதவிகளை என்னிடம் கேள்வி சொல்லி இருக்கலாம், அல்லது குடும்பத்துல மனைவிகளை அதிகமா கேள்வி சொல்லி இருக்கலாம், பிள்ளைகளை அதிகமா கேள்வி சொல்லி அல்லாஹ் சொல்லலாம் இல்லையா நபியிடம்? அல்லாஹ் அது எதுவுமே சொல்லல. மனைவியை அதிகமா கேட்க சொல்லியோ, பிள்ளைகளை அதிகமா கேட்க சொல்லியோ, செல்வத்தை அதிகமா கேட்க சொல்லியோ, இந்த உலக வசதிகளை அதிகமா கேட்க சொல்லியோ எதையுமே சொல்லல. ஒன்னே ஒன்னத்தான் அல்லாஹ் சொல்லியிருக்க, அதிகமா கேள்வி. எது? இல்ம். ரப்பி ஜித்னி இல்மா. அப்ப இல்ம அதிகரிக்க அதிகரிக்க அவர்தான் ஆலிமாகிறார். ரசூலுல்லாஹ் எல்லா ஆலிம்களுக்கும் மகத்தான ஆலிம். ஏன்? அவர்களுக்குத்தான் அல்லாஹ் தஆலா இல்மை இறக்கிறார். அவர்கள் வழியாகத்தான் எல்லா ஆலிம்களும் உருவாகவே முடியும். அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய இல்மு மிக அதிகமாக இருந்தது. ஆகவேதான் அவர்கள் அல்லாஹ்வுக்கு அதிகம் அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த இல்மை யார் அதிகமா எடுத்துக்கொள்றாரோ அவர்தான் ஆலிமாக முடியும். எவர் அந்த இல்மை ரொம்ப கம்மியா வச்சிருக்காரோ அவர் ஆலிம் அல்ல, அவர் பல விஷயங்களில் ஜாகிலாக இருப்பார். ஆலிமுக்கு எதிர்ப்பதம், ஆப்போசிட் என்ன? ஜாகில். ஜஹல் என்று சொன்னால் அறியாமை, இல்ம் என்று சொன்னால் அறிவு, கல்வி. இல்ம் உள்ளவர் ஆலிம், ஜஹல் உள்ளவர் ஜாஹில். இதுதான் ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம். அப்ப நாம அல்லாஹ்விடம் ஜாஹிலா இருக்கணுமா ஆலிமாக இருக்கணுமா நான் நினைச்சா என்ன ஆசைப்படுவோம்? ஆலிமாகணும் தான் ஆசைப்படுவோம். ஆனா ஆலிமாகிறதுங்கிறது சட்டுன்னு இன்ஸ்டன்ட் டீ காஃபி அல்ல ஃபாஸ்ட் ஃபுட் இல்ல. சட்டுன்னு நாம குர்ஆன் மனப்பாடம் செய்துட்டு ஆலிமாயிட முடியாது, அல்ல ஹதீஸ்ல மனப்பாடம் பண்ணிட்டு ஆலிமாயிட முடியாது, அல்ல அரபி தெரிஞ்சிருச்சு அதனால ஆலிமாயிட முடியாது. அது தொடர்ச்சியான தொலபுல் இல்ம், கல்வியை தேடிக்கொண்டே இருப்பதை கொண்டுதான் ஆக முடியும். அப்படின்னா என்ன தெரியுமா? யார்ட்ட தேடணும் அப்படின்னா அந்த ஒரு தாலிபுல் இல்ம், ஒரு மாணவர் யார்ட்ட கல்வி தேடணும்? யார்ட்ட? ஆலிமிடம் தேடணும். ஆலிமிடம் தேடக்கூடியவர் தான் ஆலிமாக பின்னாடி ஆக முடியும். ஏன்னா அவர் ஆலிம் அல்லாத ஒருத்தட்ட கல்வி தேடினார்னா அவர் ஒரு ஜாகிலா இருப்பார் இல்லையா? அவர் பல விதத்தில் தன்னுடைய அறியாமை காரணமா இவரை வழிகெடுத்துருவார். இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை அதுதான். நாம பல நேரங்கள்ல ஆலிம் யாருன்னு அறியறதும் இல்லை, ஜாகில் யாருன்னு அறியறதும் இல்லை. அதனால தான் ஆலிம பல நேரத்துல ஜாகில் நினைக்கிறதும், ஜாகில பல நேரத்துல ஆலிம் நினைக்கிறதும் நம்முடைய வழக்கமா போயிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்று இந்த உரையுடைய இன்றைய நாளுடைய அல்லாஹ் நாடினால் இறுதி உரைய நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நினைவூட்ட வேண்டும் என்று நினைத்தேன். ஆகவே அல்லாஹ் தஆலா இதுவரைக்கும் நம்ம கல்வி தேடியது மட்டுமல்ல, உலமாக்களிடம் கல்வி தேடக்கூடியவர்களாக இருக்கும். இப்ப என்னை போன்றவர்கள் மார்க்கத்துடைய சில விஷயங்களை கொஞ்சம் படிச்சுக்கிட்டு அத உங்களுக்கு புரியக்கூடிய வார்த்தையில சொல்றேன், அவ்வளவுதான். ஆனா ஆலிம் அல்ல. ஏனென்றால் ஒருத்தர் பேச தெரிவதனால் ஆலிமாக மாட்டார், அல்லது கொஞ்சம் அரபில 4 வார்த்தை படிக்க தெரிவதனால் ஆலிமாக மாட்டார். அதன் காரணமா ஒரு ஃபத்வா கொடுக்கிற அந்தஸ்தை அடைய மாட்டார். ஏனென்றால் ஒரு ஃபத்வா, ஒரு மார்க்க விஷயத்தில் ஒரு தீர்ப்பு சொல்வது என்பது அதற்குரிய அந்தஸ்துங்கிறது ஆலிமுக்கு தான் உண்டு. அவர் அந்த தீர்ப்பு சொல்லும் போது அவரைத்தான் முஃப்தி என்று சொல்வார்கள். முஃப்தி என்றால் ஃபத்வா தரக்கூடியவர், தீர்ப்பளிக்கக்கூடியவர். காதி, காதி என்று சொன்னால் நீதியாக தீர்ப்பளிக்கின்றவர். அப்ப இந்த தீர்ப்பளிக்கின்ற பொறுப்பு கல்வி உள்ளவர்களுக்கு உள்ளது. நமக்கு எப்போதெல்லாம் மார்க்க விஷயங்கள்ல இது சரியா அது சரியா,
அவங்க இப்படி சொல்றாங்களே, இவங்க இப்படி சொல்றாங்களே, நான் எதை பின்பற்றுவது, எனக்கு புரிஞ்சுக்க முடியல, ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்னு ஒரு நிலை வந்துச்சுன்னா, சேஃப் சைடு என்ன தெரியுமா? முதல் விஷயம், பாயிண்ட் நம்பர் 1, வெரி இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? கல்வி உள்ள மூத்த உலமாக்கள், கல்வியாளர்கள், தக்வாவால் அறியப்பட்டவர்கள், இல்மால் அறியப்பட்ட, ஹதீஸ் துறை அறிவால் அறியப்பட்டவர்கள், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பார்க்கணும். சரி, அடுத்து ஒரு குழப்பம் வருது. அவர்களையே 2 கருத்து சொல்றாங்களே, நான் என்ன செய்ய அப்படின்னு ஒரு கேள்வி வருது. நீங்க அப்ப என்ன பார்க்கணும்? அதிகமானவர்கள் எதை சொல்லுகிறார்கள் பார்க்கணும். அதிகமானவர்கள். ஓகே, இது 2. 3வது இன்னொரு ஒரு குழப்பம். அதிகமானவர்கள் சொல்றது எனக்கு புரியுது, குறைவானவர்கள் சொல்லக்கூடிய உலமாக்கள் அவங்களும் கொஞ்சம் புரியுது. இதுல அப்போ எனக்கு ஒரு தடுமாற்றம் தான் இருக்கு. அப்படின்னா யாருடையது ஆதாரத்தால் மிகவும் வலுவாக இருக்குது, சத்தியத்திற்கு, உண்மைக்கு, ஹக்குக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று பார்க்கணும். இல்ல, எனக்கு அதெல்லாம் பிரிச்சறிய தெரியாது, இவர்கள் இந்த ஆதாரங்களை சொல்லுகிறார்கள், அவர்கள் அந்த ஆதாரங்களை சொல்ல, அவர்கள் இந்த ஆதாரங்களை இப்படி விளக்குகிறார்கள், அவர்கள் அந்த ஆதாரங்களை அப்படி விளக்குகிறார்கள், இதையெல்லாம் கேட்டால் இப்ப மண்டை வெடிக்கிறது அப்படின்னா, அப்ப என்ன செய்யணும்னா, அஹ்லு சுன்னாவாக இருக்கக்கூடிய வயதால் மூத்த உலமாக்களில் ஒருவருடைய சொல்லை எடுத்துக்கொண்டு போயிடும். அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அவங்களுக்கு கீழே கல்வியால், தக்வாவால் கீழே இருக்கக்கூடியவங்க பொருட்படுத்தவே தேவையில்லை, தள்ளி வச்சோம். ஓகே, என்னால் புரிஞ்சுக்க முடியல, அதனால நான் ஒரு சேஃப் சைடுக்கு கல்வியாலும் வயதாலும் மூத்த ஒருத்தருடைய சொல்ல நான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். அப்படின்னு போயிட்டீங்கன்னா முதல்ல நீங்க அந்த குழப்பத்துடைய ஆரம்பத்திலே அந்த வாசலை மூடிடுவீங்க. ஏன்னு கேட்டா, பொதுவா இந்த குழப்பங்கள் ஏன் வருதுன்னு கேட்டாலே அதை நாம பேசிக்கொள்றதுனால தான். ஏன்? நாமளே ஆய்வு செய்யறோம், நாமளே நமக்கு கிடைக்கிற தகவல்களை எல்லாம் வச்சு வாக்குவாதங்கள் செய்யறோம். அப்ப என்ன, அது முட்டு முட்டுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டி அது முடிவே இல்லாத முட்டாக போய் அது வருஷக்கணக்கில் முட்டி கொண்டே இருக்கிற முட்டாக மாறி போயிடும். உதாரணத்துக்கு பிறை பிரச்சனை, இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் இப்படி பட்டியலிட்டு கொண்டே போகலாம். அதுல என்னன்னு கேட்டா, தொண்டை தண்ணி காயிற அளவுக்கு, சாப்பிட்டதெல்லாம் ஜீரணிக்கிற அளவுக்கு, பேச பேச ஒருத்தருக்கு வயிற்றே கலக்கிற அளவுக்கெல்லாம் பேசி தீர்த்து எந்த முடிவும் வராம என்ன செய்யுது, அடுத்து வயிற்று கலக்கிறோம் பாத்ரூம் போயிடுவாரு, தாகம் எடுக்கிற தண்ணி குடிக்க போயிடுவாரு, பசிக்கிறவர் என்னால் முடியலன்னு போயிடுவாரு, இன்னொருத்தருக்கு தூக்கமா அந்த இடத்துல வரும். இன்னொருத்தருக்கு என்ன, எப்பா போதுப்பா, இதை நீங்க வருஷம் வருஷம் தானே பேசிட்டு இருக்கீங்க, வருஷம் வருஷமா பேசுறீங்க, மாசம் மாசம் பேசுறீங்க, பிறை மாசம் மாசம் வர்றப்பெல்லாம் இது மாசம் மாசம் பேசுறீங்க, அல்லது எப்போது ஈது வருதோ அப்ப பேசுறீங்க, எப்போது நோன்பு வருதோ அப்ப பேசுறீங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இது வந்து பிறை விஷயத்துக்கு மட்டும் நான் சொல்றேன் ஒரு உதாரணம். இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் நமக்கு மத்தியிலே நம்முடைய மக்கள், நம்முடைய இளைஞர்கள், குறிப்பா இளைஞர்கள், அது சிறிய வயது இளைஞர்கள், அதுவும் துடிப்பான இளைஞர்கள் என்ன செய்யறதுன்னு கேட்டா, அவங்க மூச்சுக்கு 300 தடவை அதை பேசி 300 தடவையும் அதற்கு மார்க் என்ன கேட்டா 0 தான் அவங்க வந்து நிற்கும். சரி, 300 தடவை பேசினதுக்கு ஒரு 3 மார்க் வருமாப்பா? அதெல்லாம் வராது. 3 பேர் பேசினதுக்கு 3 மார்க் கூட ஒருத்தர் கிடைக்கிறது இல்லை. என்ன அந்த முடிவு? 0. அவர் அந்த கருத்துல இருப்பார், இவர் இந்த கருத்துல. அப்புறம் ஏன் பேசணும்? பேசவே தேவையில்லை. இப்படி பேசுறதுனாலதான் பல குழப்பங்களே. சரி, இது வந்து 3 பேர் சேர்ந்து பேசினா அந்த 3 பேருக்குள்ள குழப்ப முடியுதா? உம்மத்தே பேசினா, தமிழ்நாடே பேசினா, ஜமாத்தா பேசினா என்ன ஆகும்? அவ்வளவுதான். அதனாலதான் ஜமாத்துக்கு சண்டை, அல்லது பள்ளிவாசலுக்கு சண்டை. இது இன்னும் சொல்ல போனா குடும்பத்திற்குள்ளே சண்டை. என்ன, அண்ணன் ஒரு பக்கம், தம்பி ஒரு பக்கம், அத்தா ஒரு பக்கம், அப்புறம் அம்மா ஒரு பக்கம், அக்கா ஒரு பக்கம், தங்கச்சி ஒரு பக்கம். இப்படி சுபானல்ல. ஏன் இந்த மாதிரி நிலை வந்துச்சு? முதல் அடிப்படை பேசுறது நிறுத்திடணும், சத்தியத்தை தேடணும். உண்மையில நமக்கு தேடல் இருக்குன்னா அந்த விஷயத்துல உலமாக்கள் என்ன சொல்றாங்க, கல்வியால் பல அறிஞர்களால் மதிக்கப்படக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அதை பார்க்கணும்.
இப்படிதான் பார்க்கிறோம். இப்படி சொல்றாங்க, இந்த இந்த அறிஞர்கள் இப்படி சொல்றாங்க. அந்த அறிஞர்கள் சொல்றத ஆய்வு செய்யறது நம்ம கல்வி இல்ல. ஒண்ணு நமக்கு நாம ஆய்வு செய்து ஒரு முடிவுக்கு வரணும்னா முதல்ல அடிப்படை ஒரு அரபி அறிவு இருக்கணும். அடிப்படை அரபி அறிவு தேவை. அது சம்பந்தமான ஆதாரங்கள் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி படிக்கிற அறிவு நமக்கு இருக்கணும். அதுக்கு முதல்ல நேரம் இருக்கணும். அதற்கு நேரம் இருக்கணும். நேரத்தை வாழ்நாள் பூரா கொடுத்து பல ஆண்டு கணக்கில் கல்வியை தேடி படித்து இதுல ஆய்வு செய்தவர்கள் மத்தியில கருத்து வேறுபாடே வருதுன்னா அந்த கருத்து வேறுபாடுல ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு படிக்காத ஒருத்தர் எப்படி முடிவுக்கு வர முடியும்? அப்ப என்ன பண்ண? அப்ப அதுக்கு என்ன வழி? அந்த இடத்துல ஒரே வழிதான். மூத்த உலமாக்கள், கல்வியில சிறந்தவர்கள் என்ன சொல்றாங்க பார்த்துட்டு அமைதியா அமல் செய்து போங்க, அவ்வளவுதான். ஏன்னா அல்லாஹ் நாளைக்கு உங்களே உங்கள் சக்திக்கு மீறிய விஷயத்தை குற்றம் பிடிக்க மாட்டான். நீ எப்படி ஆய்வு செய்யல? நீ ஆய்வு செய்திருக்கணும். யா அல்லாஹ் எனக்கு அரபி தெரியாது அப்படின்னு சொல்லியும் நீ அரபி தெரிஞ்சிருக்கணுமே, நீ எப்படி முடிவெடுத்த அப்படின்னு அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் குற்றம் பிடிக்க போறானா? இல்ல. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸா. எந்த ஆத்மா அல்லாஹ் அதன் சக்திக்கு மேல் சிரமப்படுத்த மாட்டான். யாருக்கு என்ன கல்வி அல்லாஹ் வழங்கியிருக்காரோ அல்லாஹ் அறிந்தவன் தானே. அது ஒருத்தரால் பிரிச்சு அறிய தெரியல, அவர் என்ன செய்வார்? அவரால் முடிஞ்சத கடைசியில அவர் ஒரு ஆலிமுடைய சொல்ல இடத்துல அமல் செய்துட்டு போயிடுவார். அவ்வளவுதான் அவரால் முடியும். ஏன்னா அவரால் அதுக்கு மேல முடியாது, அவருக்கு தெரியாது, அவருக்கு நேரம் இல்லை, அதற்கான அடிப்படை அறிவும் இல்லை. பல விஷயங்கள் ஆய்வு செய்யறப்ப பல விஷயங்கள் அதுல கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் தெரியாது அவருக்கு. ஏங்க நம்ம வியாபாரம் பண்றோம், ஒரு முதலாளிக்கு இருக்கிற அறிவு அந்த அந்த வியாபாரம் அல்ல கடையிலோ அல்ல ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாக்கி அந்த தொழில் சம்பந்தமான எல்லா அறிவும் இருக்குமா? இருக்காது. அவரால் ஒரு ஜட்மெண்ட் எடுக்க முடியாது. பல பிரச்சனை வரும்போது அந்த தொழிலாளி எங்க முதலாளி போயிருக்காருங்க, அவர் வந்தாதாங்க இதுக்கு பதில் சொல்ல முடியும். சாதாரணமா ஒரு முதலாளி இல்லாத நேரத்தில் ஒரு கடைக்கு போறோம்னு வைங்க, அந்த முதலாளி நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நண்பர்னு வச்சுக்கோங்க. அந்த கடையில முதலாளிக்கு தெரிஞ்சவரா இருக்கும்போது ஒரு நண்பர் இருக்கும்போது சில தனி டிஸ்கவுண்ட்லாம் இருக்கும். அது எதாச்சும் ஒரு பிரியத்துல தருவாங்க, இது நம்ம ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்க இருக்கிற தொழிலாளிக்கு முதலாளி வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பார். டிஸ்கவுண்ட்னா இவ்வளவு வரைக்கும் கொடுப்பா, இதுக்கு மேல கொடுக்காதீங்க எந்த பொருளுக்கும். அதையெல்லாம் தாண்டி முதலாளி ஒரு பிரத்யேகமா ஒண்ணு கொடுப்பாரு, அது ஒரு விஷயம். அப்ப அந்த நேரத்துல இல்லைங்க உங்க முதலாளி எனக்கு இன்னும் குறைப்பாரு அப்படின்னு சொன்னா கூட அந்த தொழிலாளி இன்னும் கன்ஃபியூஸ் ஆவார். இல்லைங்க எனக்கு அது உங்களுக்கும் எங்க முதலாளிக்குள்ள விஷயங்க, எனக்கு வந்து அவர் உங்களுக்கு எவ்வளவு கம்மி பண்ணுவார்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிருவாரு. ஏன்னா அந்த இடத்துல அவரால் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. அவருக்கு அசல்களையே தெரிஞ்சா கூட அவரால் இவ்வளவு இவருக்கு லாபம் சொல்லலாம், அந்த அடிப்படையில் லாபத்தை வச்சு இவருக்கு இந்த பொருளை விற்கலாம் அப்படின்னு முடிவெடுக்க முடியாது அவரால். அதுக்கும் முதலாளி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கணும். என் ஃப்ரெண்டுன்னு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இன்னாருக்குன்னு சொல்லணும். இல்லாட்டி யார் யாரு என் ஒரு ஃப்ரெண்டு தாங்க நானே கொடுக்குன்னு சொல்லி போனான்னா அப்புறம் அவர் இன்னும் குழப்பத்துக்கு ஆளாவார். அப்ப பாருங்க, சாதாரணமா நம்முடைய வாழ்க்கையில ஏன் இது நான் சொன்ன இந்த உதாரணம் வந்து வியாபாரத்துக்கு, வீட்டுக்குள்ள குடும்ப விஷயங்கள் பாருங்க, குடும்ப விஷயங்கள்ல ஒரு முடிவு எடுக்கிறதுல யாரும் தன்னிச்சையா முடிவு எடுக்க முடியுதா? முடியாது. பல நேரத்தில் ஒருத்தர் சம்பாதிக்கக்கூடியவர் அவரே கோடீஸ்வரரா இருப்பார், அவர் தான் சொத்துக்கள் நிறைய வாங்கியிருப்பார். ஆனா அவர் மட்டும் தன்னந்தனியா அவருடைய குடும்ப விவகாரத்துல ஒரு விஷயத்துல முடிவு எடுக்க முடியாது. அவருக்கு தந்தை இருந்தா தந்தைகிட்ட ஆலோசனை கேட்பார், பொட்டாட்டிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்பார், பிள்ளைகள் கொஞ்சம் மூத்தவங்களை வளர்ந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்பார். பாருங்க, அப்ப இவ்வளவு விஷயங்களே கேட்டுதான் ஒரு விஷயம், சாதாரண உலக விஷயத்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். உலக விஷயங்களுக்கு வெளிப்படையான விஷயங்கள் ஹலால் ஹராம்ங்கிற அந்த குழப்பம்லாம் இல்லாத விஷயத்திலேயே இந்த முடிவை எடுக்கிறதுல நம்ம வந்து இவ்வளவு தடுமாற்றத்துக்கு ஆளாகிறோம். அப்படின்னா உம்மத்துடைய விஷயத்தை நினைச்சு பாருங்க. மார்க்க விஷயங்கிறது யாருடைய விஷயம்? உம்மத்துடைய விஷயம். அப்ப உம்மத்துடைய விஷயத்துல மார்க்க விஷயங்கள்ல அது ஆதாரங்களால் மட்டும் அல்லது உலமாக்களால் தெளிவுபடுத்துவதால் மட்டும்தான் நாம பின்பற்ற முடியுங்கிற இடம் வரும்போது நாம தன்னிச்சையை எப்படி மார்க்க விஷயத்துல வாங்கி திறக்க முடியாது. ஆகவேதான் சகோதரர்களே சகோதரிகளே, மார்க்க விஷயங்களை மிக கவனமாக இருக்க வேண்டும்ங்கிற இந்த கல்வி சார்ந்த இந்த அடிப்படையெல்லாம் நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் நம்முடைய சகோதரர்கள் பலருக்கு இந்த கல்வி சார்ந்த விஷயங்கள்ல நம்பர் 1 கல்வி தேடுவதில் இருக்கக்கூடிய ஒரு சுணக்கம்னா ரொம்ப ஒரு தொய்வு அல்லது ஒரு அலட்சியம் அல்லது ஒரு பொடுபோக்கு அல்லது ஆர்வம் குறைவாக இருக்கிற தன்மை இது இருக்கிறத பார்க்கிறேன். அதனால் தான் நான் இந்த விஷயத்தை இன்னைக்கு குறிப்பா நினைவுற்றேன். நாளைக்கு அல்லாஹ் நாடினா நம்ம இப்படி உட்காருவோமா? தெரியாது. சரியா? ஆமா. 1. 2வது,
இவ்வளவு கல்வி குறைபாடோடு ஆர்வத்தின் கல்வி தேடுவதில் அதற்கு நேரம் கொடுக்கறதெல்லாம் நம்மளோட குறைபாடு. ஒரு நாளைக்கு நான் 10 நிமிஷம் கூட பேசினா என்ன இன்னைக்கு கொஞ்சம் 10 நிமிஷம் கூட பேசிட்டாங்களே அப்படிங்கிற நாளைக்கு தான் நம்முடைய கல்வி தேடல் இருக்கு. நம்ம எவ்வளவு பலவீனமானவர்களா இருக்கிறோம். கொஞ்சம் கம்மியா பேசினா, கொஞ்சம் கம்மியா டைம் இருந்தா முடிச்சுட்டு சீக்கிரம் போய் படுத்துட்டோம்னா நல்லதே அப்படிங்கிற அளவுக்கு படுக்கிறோமோ இல்லையோ, சாயா குடிக்க போறோமா அல்லது அப்படி ஒரு ரவுண்டு திரும்ப ஒரு சுத்த போறோமா, கொஞ்சம் அப்படிலாம் இருக்கிற அந்த அளவுக்கு நம்முடைய பலவீனங்கள் இருக்குது. அந்த பலவீனம் இருக்கின்ற நிலையிலேயே நாம் கல்வி சார்ந்த உம்மத்துடைய விவகாரம் சார்ந்த விஷயங்கள்ல நாம தர்க்கம் செய்வதில் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பலவீனம் அதுல இல்லை, அதுல பலசாலிகளா அந்த தர்க்கம் பாருங்க. அந்த நீ சொல்றது நான் சொல்றேன் இல்ல அது அப்படி இது அப்படி அப்படின்னு சொல்றது நல்லா, அது வந்து ராவெல்லாம் கூட அந்த அதுக்கான ஆர்வம் இருக்குது. அதாவது கல்வி தேடுவதில் ஆர்வம் நம்ம உம்மத்துல பலவீனமா இருக்குது. அதற்கான நேரம் கொடுப்பது பலவீனமா இருக்குது. ஆனா கல்வி சார்ந்த விஷயத்துல கல்வியுடைய அடிப்படைகள் பல விஷயங்கள் தெரியாமலே அதுல தர்க்கம் செய்வது பலமாக இருக்குது. இந்த விஷயத்தில் நம்மை திருத்திக் கொள்ளணும். இல்லைன்னா நம்மிடம் நம்மை மீறி நமக்கே தெரியாமல் பாவங்கள் ஏற்படும். மார்க்க விஷயங்கள்ல நம்ம அத்துமீறி பேசிடுவோம், அல்லது மார்க்க விஷயங்கள் சில விஷயங்களை நாம வந்து ஒரு இன்னொருத்தரை மட்டம் தட்டுறதுக்காக அல்லது அவருக்கு பதில் சொல்றதுக்காக என்ன செய்யுது, அது கேலி செய்யறதாகவோ அது ஒரு சிரிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவோ அது ஒரு சாதாரண விஷயமாகவோ பேசுற இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். அதெல்லாம் பாவமானவை. அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அப்படி இருந்துடக்கூடாதுங்கிறதையும் கவனத்தில் கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ், இந்த உரை இதோட இந்த 50 நிமிட உரையை நான் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நல்ல அமல்களை கபூல் செய்வானாக. நாம் அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்ந்து உட்கார்ந்த மார்க்கத்தை படித்ததற்கு அல்லாஹ்விடம் அது அவனுடைய முகத்திற்காக செய்யப்பட்ட நல்ல அமலாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்த ஒவ்வொரு அமலையும் அல்லாஹ்வுக்காக அவனுடைய முகத்திற்காக செய்த நல்ல அமலாக அல்லாஹ் நம்மிடம் கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.